ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு ஒரு ஜாதகத்துக்கு எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஜாதகம் பார்க்க வந்தவர் அவர் ஜாதகத்தை கையில் கொடுத்துட்டு, சார் இதுக்கு நீங்களே ப்ரெடிக்ஷன் பண்ணி சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் ஜாதகத்தை பார்த்து நான் ப்ரெடிக்ஷன் பண்ணி சொன்னதை இப்போ சொல்கிறேன். அவரோட ஜாதகம் ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்க. அவருக்கு லக்னம் கர்க்கடக லக்னம், லக்னத்திலேயே ஆட்சி பெற்ற சந்திரன் அமாவாசையை நோக்கி சதுர்தசி திதியில இருக்காரு, இருள் சந்திரனா இருக்காரு. 2ஆம் பாவகத்துல கேது, ஆட்சி பெற்ற சூரியன் செவ்வாய். 3ஆம் பாவகத்துல உச்ச புதன், நீச்ச சுக்கிரன். 6ஆம் பாவகத்துல அஷ்டமாதிபதி சனி, அஷ்டமஸ்தானத்துல ராகு, விரயஸ்தானத்துல குரு. இவருக்கு பிறக்கும்போது புதன் தசால ராகு புத்தி இருந்தது. இப்போ இவருக்கு சந்திர தசால சந்திர புத்தி நடந்துகிட்டு இருக்கு. இவர் ஜாதகத்தை பார்த்து நான் முதல்ல சொன்னது நீங்க பூர்வீகத்தை விட்டு தூரமா தான் இருப்பீங்கன்னு சொன்னேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப இரக்கம் குணம் உள்ளவர், யாரு என்ன கேட்டாலும் கொடுத்துருவீங்க, இதனாலே உங்களை ஏமாத்துவாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 வயசு ஆகியும் இன்னும் கல்யாணம் குடும்பம் அமையலை அப்படின்னு சொன்ன உடனே அவர், ஆமாம் சார் நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மை, நான் பிறந்தது ஒரு ஸ்டேட்டு, ஆனால் நான் இப்போ இருக்கிறது இன்னொரு ஸ்டேட்டு, என் கூட எல்லாரும் நல்லா பழகுறாங்க, ஆனால் திடீர்னு அவங்களே எனிமியாயிடுறாங்க, என்கிட்ட உதவி கேட்டு வர்றவங்களுக்கு உதவி பண்ணாலும் அவங்க கடைசியில் எதிரியாக மாறிடுறாங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு இத்தனை வயசு ஆகியும் இன்னும் கல்யாணம் ஆகலை, கல்யாணம் எப்போ நடக்கும், வேலையிலையும் நிரந்தரமா நீடிக்க முடியல, வேலை எப்போ அமையும் அப்படின்னு கேட்டாரு. இவர் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா 12ஆம் பாவகத்துல குரு இருக்காரு. அவரு அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறாரு. 5ஆம் அதிபதி பெரிய பலத்திலையும் இல்லை. ஸோ இவர் பூர்வீகத்தை விட்டு தூரமா தான் இருப்பாரு. இவருக்கு பாத்தீங்கன்னா லக்னம் கடக லக்னம், லக்னத்திலேயே சந்திரன் ஆட்சியா இருக்காரு. சந்திரன் அமாவாசையை நெருங்கி இருள் தன்மையில இருக்காரு. சந்திரன் மாதாக்காரகங்கிறதுனால இறக்க குணம் அதிகமாக உள்ளவர். மற்றவங்க இந்த மாதிரி குணத்தை மிஸ்யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. அவங்க கிட்ட தேவையான உதவியை வாங்கிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க. ரொம்ப இறக்க குணமாக இருக்கிறது இந்த காலத்தில் செட் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் சந்திரன் பிரகாசம் இல்லாத நிலையில் இருக்கிறதுனால இவர் மனக்குழப்பம் அதிகம் உள்ளவர். ஒரு வேலையில் இவரால் நிலையா இருக்க முடியாது. அடிக்கடி மனசு மாறிக்கிட்டே இருக்கிறவர். குடும்பஸ்தானமான 2ஆம் பாவகத்துல கேது இருக்காரு. 2ஆம் அதிபதி சூரியனையும் கேது பிடிச்சிருக்காரு. 7ஆம் அதிபதி சனி பாவத் பாவ விதிப்படி அந்த பாவகத்துக்கு விரயத்துல 6ல போய் இருக்காரு. கலத்திரக்காரகன் சுக்கிரன் நீச்சமா இருக்காரு. ஸோ இவருக்கு இன்னும் கல்யாணம் அமையல, 35 வயசு ஆகியும். கேது குடும்பஸ்தான அதிபதி சூரியனையும் பிடிச்சிருக்காரு, புத்திரஸ்தான அதிபதி செவ்வாயையும் பிடிச்சிருக்காரு. ஸோ கல்யாணம் புத்திர பாக்கியம் அமைகிறது தடைப்படுது. இவர் லக்னத்துக்கு ஆகாத சனி தசா இவருக்கு வராது. இப்ப நடப்பு தசா சந்திர தசா சந்திர புத்தி இவருக்கு மனக்குழப்பம் அதிகமாகவே கொடுக்கும். லக்னாதிபதி தசாவாகவே இருந்தாலும் பெரிய அளவு யோகத்தை செய்கிற அமைப்புல சந்திரன் இல்லை. அதுக்கு காரணம் சந்திரன் பிரகாசத்தை இழந்து விரையாதிபதி புதனோட சாரத்துல இருக்காரு. அதனால நான் இவருக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபஷனை செட் பண்ணிக்கோங்க. அது ஜாப்பாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், அதை செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேரேஜை பற்றி யோசிக்கலான்னு சொன்னேன். மேரேஜ் இப்போ பண்ணாலும் அது சிக்கலில் போய் முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்திர தசால அடுத்தடுத்து வர புத்தியும் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. அஷ்டமஸ்தானத்தில் உள்ள ராகு புத்தி, அதுவும் அஷ்டமாதிபதியோட பார்வை வாங்கின அஷ்டமஸ்தானத்தில் உள்ள ராகு புத்தி எடுத்து வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்தில் உள்ள 6ஆம் அதிபதி குரு புத்தி, அதுக்கப்புறம் 6ல் உள்ள அஷ்டமாதிபதி சனி புத்தி அப்படின்னு கொஞ்சம் சரியில்லாத புத்தி எல்லாம் வருது. ஸோ கல்யாணத்தை பற்றி இப்போதைக்கு நீங்கள் யோசிக்கவே வேண்டான்னு சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரொஃபஷனை செட் பண்ணி அதில் முதல்ல ஸ்ட்ராங்காக இருங்க அப்படின்னு சொன்னேன். ஃபாரினில், அதாவது அரப் கண்ட்ரீஸில் நீங்கள் ஜாப் ட்ரை பண்ணலாம். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு சனி 6ஆம் இடத்துல குருவோட பார்வையில் இருக்காரு. அஷ்டமஸ்தானத்தில் ராகுவும் குருவோட பார்வையில் இருக்காரு. சந்திர தசா நடந்துகிட்டு இருக்கு. 12ல் குரு இருக்காரு. ஸோ இவருக்கு வெளிநாட்டில், அதுவும் அரப் கண்ட்ரீஸில் இவருக்கு வேலை செட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். இவரும் அந்த மாதிரி ஐடியாவில் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபாரினில் போய் வேலை பாருங்கள். வேலை பார்த்து
ஓரளவு செட் ஆகிக்கோங்க, அதுக்கப்புறம் கல்யாணத்தை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அவரும் ஆமாம் சார், கெரியரில் செட் ஆனதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணுறது சேஃப் அப்படின்னு சொன்னார். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.